கைஸ் இந்த வீடியோவில் நான் இப்படி ஒரு சூப்பரான வெப்சைட்டை வைப் கோட் பண்ணி என் கிளைண்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸும் பிளர் எஃபெக்ட்ஸு ப்ராடக்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி பக்காவாக இங்கே டெஸ்டிமோனியல்ஸு பக்காவாக நிறைய செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து வைப் கோட் மாரி இருக்கா அப்படின்னு நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை ஏஐ கிரியேட் பண்ண மாதிரி இருக்கான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவல் பேக்கெண்ட் போட்டு சூப்பர் பேஸில் போட்டு எல்லாமே சிங்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அவங்களால ஆர்டர் பண்ண முடியும், ஆர்டர் ட்ராக் பண்ண முடியும், ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ப்ராடக்ட்லாம் அழகாக அப்லோட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணோம் இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். அவங்களோட நான் ஓல்டு வெப்சைட் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இங்கே வந்து மை ஆர்டர்ஸ் போய்ட்டு நம்ம போட்ட ஆர்டர்லாம் பார்க்க முடியும். வியூ டீட்டெயில் கொடுத்தா எல்லா டீட்டெயிலும் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் அட்மினாகவும் நம்ம போயிட்டு ஸோ இதான் நம்மளோட டீட்டெயில், எங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்ன வேரியண்ட்டு, எத்தனை ப்ராடக்ட்டு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஸோ ஆஸ் அட்மினாகவும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அட்மின் போகிறப்ப அவங்களுக்கு இப்படி தான் காட்டும், என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே சிங்க் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு லைவாக ஒரு ப்ராடக்ட் பை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துருப்போம். கார்ட் எம்டியாக இருக்குது. ப்ராடக்ட் ஆட் ஆனோன்னா நமக்கு இந்தமாரி ஒரு இது வந்துடும், சானர் டோஸ்ட் வந்துடும். வந்தோடனே இங்கே ப்ரொசீட் டு செக் அவுட்டு நம்ம ப்ராடக்ட்டு குவான்டிட்டிலாம் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட் வந்து பை கொடுத்துட்டு இங்கே பிறகு ரேசர் பே நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோலேயே ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்து பண்ணாலே நீங்கள் எல்லாம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர் பே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ டெஸ்ட்டு கார்டு வந்து நம்ம எடுக்கணும். ரேசர் பேயில் வெப்சைட்டில் போய்ட்டு டெஸ்ட் கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு வரும். ஸோ இது வந்து டெஸ்ட்டு தான், நான் ஆக்சுவலாக பை பண்ணல. டெஸ்ட் பண்ணுற கார்டை வச்சு தான் நான் பை பண்ணுறோம். ஸோ சக்ஸஸ் கொடுத்திங்கன்னா பை ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளை அந்த ஆர்டர் பேஜுக்கு வந்து ரவுட் பண்ணிடும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டா இப்போ 1 2 3 4 5 சொல்கிறப்ப அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பை பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரவுட் பண்ணிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம என்ன வாங்கினோமோ எல்லா டீட்டெயிலும் போட்டு இங்கே காட்டுது ஆர்டர் ஐடியோட. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பார்த்தோம். இப்போ மொத்தம் 2 ஆர்டர், ஃபஸ்ட்டே ஏற்கனவே ஒரு ஆர்டர் இருந்துச்சு, இப்போ 2 ஆர்டராக மாறிடுச்சு. பார்த்திங்களா, எல்லா டீட்டெயிலும் இருக்குமா. இப்போ அட்மின் போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே இங்கே 2 ஆர்டரை நம்ம பார்க்கணும். ஸோ அதுவும் இங்கே 2 ஆர்டர் வருது பார்ப்போம். ஓகே, 2 ஆர்டர் வருது பார்த்திங்களா. இப்போ வந்துட்டு அவங்க ஓல்டு வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இதான் நம்ம கிளைண்ட்டோட ஓல்டு வெப்சைட்டு. இதை தான் நம்ம இப்படி ஒரு சூப்பரான வெப்சைட்டாக மாற்றிருக்கோம். பார்த்திங்களா, இது மட்டும் இல்லை கைஸ், டார்க் மோடும் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாட்ஸ்அப் பட்டன், எல்லா பட்டனும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஒரு லைன் ஆஃப் கோட் கூட அடிக்காமல் ஃபுல்லாக வைப் கோட் பண்ணி கோடெக்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. நான் இந்த வீடியோவில் தான் கோடெக்ஸே டவுன்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் தான் இந்த இமேஜ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுவேன். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 6 7 8. ஸோ இந்த 8 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம பக்காவான ஒரு வைப் கோடட் ப்ரொடக்ஷன் லெவல் ஏஐ வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஸ்டெப்பையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி பண்ணுறது, எப்படி இதை பெஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டேட்டா அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம என்ன டேட்டா கொடுக்க போகிறோம், இல்லை அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்க போகுது, வெப்சைட் வந்து என்ன தீமில் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதான் அவங்களோட எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டு. இதுலேருந்து நம்ம எப்படி அந்த டேட்டாவை ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினாயின்னு ஒரு பட்டன் இருக்குது. நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராடக்ட்ஸு, தென் அபவுட் செக்ஷன், எஃப்ஏக்யூ, சித்தா டூத் பேஸ்ட்டு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போதைக்கு ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்துப்போம். ஸோ லோட் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிவ் மீ அ டாக் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் லிஸ்டட் ஆன் திஸ் வெப்சைட்னு பண்ணி நீங்கள் மேபி இந்த யூஆர்எல்லை கூட எடுத்து போடலாம். ஸோ தட் அதுக்கு வந்து சம்டைம்ஸ் அது கேட்கும், அதனால் நீங்கள் அதை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டு இது வந்து டூத் பேஸ்ட் கம்பெனி அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்,
நம்ம டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட்ஸுங்கிற இடத்துல இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தோன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் டேட்டா எடுத்தாச்சு. ஓகேவா? அவ்வளோதாங்க ஃபஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறத, என்னென்ன வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், அந்த மித்த சில பல டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான், சிம்பிள் தான் அது. நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ஹை இம்பேக்ட் விஷுவல் ஆசெட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான இமேஜஸ் எடுக்கணும். ஓகேவா? சரி, நான் இது எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். நம்மள்ட்ட இங்கே ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மள்ட்ட இங்கே ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா கிளைண்ட்டிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு பிஜி ரிமூவர் அப்படின்னு போடுங்க. இதில் முக்கியமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ரிமூவ் பேக்ரவுண்டு தான். பட் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த ஐ லவ் இமேஜ் அதுக்குள்ளே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் பல்காக ட்ரை பண்ணலாம், அதுலேயும் பல்காக ட்ரை பண்ணலாம். பட் இது ஹெச்டி வந்து ஃப்ரீயாகவே தரும். ஓகேவா? ஸோ இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் எனக்கு பிடிச்ச இமேஜ் ப்ராடக்ட் இமேஜ் எடுத்துகிட்டு எனக்கு இதுக்கு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு கேட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு ப்ராம்ப்ட் தந்திருக்கு. எனக்கு ஏற்ற மாரி நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து இமேஜை வந்து ப்ராம்ப்ட்லேயே அட்டாச் பண்ணிடுவேன் ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப, அந்தமாரி எழுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதேமாரி கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் வந்து என்னென்னா, அது க்ரியேட் பண்ண இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது. அதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு ப்ராம்ப்ட் கிடச்சிருச்சு. கிடச்சேன்னா என்ன பண்ணிட்டேன்னா, தென் அதுகிட்டே கேட்டேன் எனக்கு வந்து ஸ்கொயர் இமேஜ் நல்லா இருக்குமா, இல்லை வந்து இந்தமாரி லாங் இமேஜாக இருந்தால் நல்லா இருக்குமா கேட்டு, ஸ்கொயர் இமேஜ் தான் இகாமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதையும் நம்ம ப்ராம்ப்டில் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்ன கைஸ், நம்ம வந்து சாட்ஜிபிட்டே போயிட்டு நம்ம அந்த பிஎன்ஜியை ரெடி பண்ணோம் இல்லையா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிஎன்ஜி நான் என்னோடய பிஎன்ஜியை. ஸோ இதுதான் என்னோடய பிஎன்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கிற இமேஜை எப்படி மாற்றிருக்கு பாருங்கள். ஸோ ஐ மீன் இது ரொம்ப சூப்பராக இருக்கா இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பட் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அப்சல்யூட்லி. ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஆக்கிக்கலாம் எப்போ வேணால். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ப்ராடக்ட் இமேஜும் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட ஸ்டெப்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட் இமேஜ் எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோர் டேட்டாபேஸ் அண்ட் ஸ்கீமா டிசைன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாட்ஜிபிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் என்ன பண்ணலான்னு. ஸோ சாட்ஜிபிட்டே போயிட்டு தீச்சு ஒரு டைமில் என்ன வச்ச பெண்டிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னு. ஐ ஹாவ் அ டூத் பேஸ் இகாமர்ஸ் வெப்சைட் டு பி பில்ட் இன் சூப்பர் பேஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட். கிவ் மீ டிபி மாடல். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆர் என்னென்ன ஃபீச்சர் வேணும், ஆன்லைன் ஆர்டர், ரேசர் பே, மை ஆர்டர் லிஸ்ட், ப்ராடக்ட் லிஸ்டிங் வேணும். ஓகேவா? தென் நம்ம வெப்சைட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதுலேருந்து காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டாவே இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா? அது என்ன என்கிட்ட சொல்லுதுன்னா, இது வந்து நல்லாயிருக்கு, இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லுது. ஸோ அதுக்கான டிபி டிசைன் வந்து யூசர் டேபிள், ப்ராடக்ட் டேபிள், ப்ராடக்ட் வேரியன்ட் டேபிள். ஓகேவா? ப்ராடக்ட் வேரியன்ட்னா இந்தமாரி பேக் ஆஃப் 3 இந்தமாரி போட்டு சொல்கிறது. ப்ராடக்ட் இமேஜஸ் கரெக்டு, கார்ட்டு, அப்புறம் ஆர்டர் ஐட்டம்ஸ், ஷிப்பிங் அட்ரஸஸ். ஓகேவா? ரேசர் பேக்கு வந்து அதுலேயே நம்ம அந்த டேபிள்ஸ்லேயே வந்து கன்ஃபார்ம் பெய்டு மாற்றுவோம். சரியா? ஸோ இதுதான் சொல்லுது. ஓகே, நான் வந்து இதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நவ் give me sample, now give me SQL along with the sample data also அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சாம்பிள் டேட்டாவோட எனக்கு ஆட் பண்ணி SQL கொடு அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ அது கொடுக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணிடலாம்னா, நம்ம சூப்பர் பேஸ் செட்டப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் பேஸ் வந்துட்டேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து டெல் ஆர்டிக் அப்படிங்கிற கிளைண்ட் அந்த வெப்சைட் நேமே கொடுத்துருவோம். பாஸ்வேர்டு வந்து சஜஸ்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அதே கொடுத்துப்போம். நான் வந்து இதை மாற்றிடுவேன், இல்லை ஜெனரேட்டர் பாஸ்வேர்டு கொடுத்து காப்பி கொடுத்துருவோம். கைஸ் இது நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால் ஓகே மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம வந்து ஜெனரேட்டர் பாஸ்வேர்டு இது டெலீட் பண்ணிவிட்டு ஜெனரேட்டர் பாஸ்வேர்டு கொடுத்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் லைக் இது கிளைண்ட்டுங்கிறனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வேலை செய்யணும். ஸோ க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பட் நம்ம இது வந்து டேட்டாபேஸ் வந்து எங்கே இருக்குது? இந்த ஊரில் இருக்கே, சிட்னியில் இருக்கிற மாரி இருக்குது. பட் ஐடியலி நமக்கு எவ்வளோ கிட்டக்க இருக்கோ அதுதான் நல்லது. அதை நான் மாற்ற முடியுதா பார்க்குறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப இங்கே ஏசியா பசிபிக் தான் காட்டுது, விச் இஸ் ரெக்கமெண்டட். நமக்கு எவ்வளோ கிட்டக்க இருக்கோ அதுவே சூஸ் பண்ணிக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆகிட்டு நமக்கு கனெக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையிலே க்ரியேட் ஆகிருக்கு, விச் இஸ் குட். ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் டைமு. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கனெக்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு டேட்டாலாம் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். இது வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுருவோம். நம்ம டேரெக்டாக இங்கே எஸ்கியூஎல் எடிட்டர் போயிட்டு ChatGPT கொடுத்த எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ணிப்போம். ஓகேவா? நான் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பல்காக ரன் ஆயிரும். எரர் வந்தால் மட்டும் ஸ்டாப் ஆகும், மற்றபடி எதுவுமே ஆகாது. ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் டேட்டாபேஸ்க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன ரன் ஆகிருக்கு, என்னென்ன வந்து டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது. பார்த்தீங்களா, அட்ரஸஸ் எப்படி எல்லாமே லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாரி நமக்கு காட்டுது. ஓகேவா? முக்கியமான டேபிள்ஸ் வந்தீங்கன்னா ப்ராடக்ட் இமேஜஸ், ஆர்டர் ஐட்டம் எல்லாமே முக்கியம்தான். பட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரைமரி ஸ்டெப்பு டேட்டாபேஸ் டிசைன் முடிச்சாச்சு. உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் வேணும் ஸ்பெசிஃபிக் டு த கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து இந்த டேட்டாபேஸில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து தான் கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் எப்போ ப்ராஜெக்ட் பண்ணாலுமே டேட்டாபேஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும் இந்த சென்ஸ், காலம்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம், அந்தமாரி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு பேஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம், இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோர் டேட்டாபேஸ் டிசைனு எஸ். ஓகேவா? பேக் அண்ட் இன்டெகிரேஷன், வைப் கோடிங், கோடெக்ஸ். ஓகேவா? ஸோ பேக் அண்ட் இன்டெகிரேஷன்லேயும் இப்போ ரன் பண்ணியாச்சு. இன்டெகிரேஷனுக்கு நமக்கு இந்த கனெக்ட் டீட்டெயில் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கோடெக்ஸ். ஓகேவா? ஸோ கோடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் ஸ்டோர். நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க விண்டோஸ்க்கு. எல்லாருமே கோடெக்ஸ் யூஐயும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நம்ம கோடெக்ஸ் வச்சு தான் வைப் கோடிங் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலில் வந்து உங்களுக்கு காட்டுற மறுபடியும். கோடெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு லைவாக காட்டுற என்னென்ன செட்டிங்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆகியிருக்கு. ப்ராஜெக்ட் கேட்குதா, கோடெக்ஸ் வில் பி ஏபிள் டு எடிட் ஃபைல்ஸ் கமாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய லோக்கலில் உள்ள ப்ராஜெக்ட் தான். நான் என்ன பண்ணுறேன், ஓகே நம்ம இந்த இதுக்குன்னு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ பிரச்சனை வேணாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூ விண்டோ கொடுத்துக்கிறேன். எப்படி நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே நம்ம உங்களுக்கு தேவையான ஃபோல்டருக்கு வந்துக்கோங்க. ஓகேவா? வந்துட்டு நான் எப்போதுமே இப்போல்லாம் எஃப்பில் தான் கோட் பண்ணுறேன். எஃப்க்கு வந்துட்டு நியூ ஃபோல்டர் கொடுத்து டெல் ஆர்டிக் -ecom அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஐ மீன் இந்த நீங்கள் எஃப்கோலன் இருக்கீங்கன்னா எஃப்கோலன்லேயே வந்து ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே சப் ஃபோல்டர் யூஸ் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா பர்மிஷன் அடி வாங்குது. நான் வந்து இப்போ பார்த்தேன் அது. ஸோ அதனால் அதுக்குள்ளே டெல் ஆர்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோல்டரு, பட் அதுதான் கரெக்டான வே ஆஃப் டூயிங். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா பேசிக் செட்டப்பான ஷேட்ஜியனுக்கு வந்துடும். ஷேட்ஜியன் கிரியேட், ஆல்வேஸ் ஷேட்ஜியன் கிரியேட்டு தான் நம்ம. ஸோ வாங்க ஷேட்ஜியன் கிரியேட்டுக்கு வந்துட்டு சரி, இந்த வெப்சைட்டுக்கு நமக்கு ஒரு கலர் பேலட் வேணும். பட் அதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். எனக்கு வந்து நார்மலாக மினிமலாக இருந்தாலே போதும். ஸோ ஷேட்ஜியன் இதையும் வந்து ப்ரீசெட் B0வா. ஓகே, இப்போ தான் நம்மளோட காப்பிலாம் நான் பண்ணல, ஷஃபிள் உங்களை. ஓகே,
ஸோ ஒரு சைடு நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம பிடிச்ச கலர் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், எனக்கு வந்து இது ஓகே மாரி இருந்துச்சு. லைட் தீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைட் தீம் வச்சுட்டு உங்களுக்கு நான் லைட் தீம் வச்சு காட்டுறேன். லைட் தீமில் வந்து நல்லாயிருக்கு. லைட் தீமில் வந்து இது ஓகே அப்படிங்கிறனால இந்த செட்டிங் எடுத்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம V0 ப்ராஜெக்ட் வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த கமெண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இது க்ரியேட் ஆனோன்னே நம்ம கோடெக்ஸில் கொடுத்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் முடிஞ்சிடுச்சு. இப்போ கோடெக்ஸ் வந்துட்டு ஆடு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துக்கலாமா? ஆடு ப்ராஜெக்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா F:\deltartic. இந்த deltartic கிடையாது, நம்மளோட எங்கே deltartic அது கீழே தான் இருந்திருக்கு. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, ஐ மீன் எது வேணால் ட்ரை பண்ணலாம், எல்லாமே ஃப்ரீ தானே. ஸோ ஸ்டக் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ இப்போதைக்கு deltartic கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எல்லாமே செட்டப்பில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுப்பேன் கைஸ். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிவ் மீ a prompt to build this app அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக மினிமல் ஸ்பேஷியஸ் அலைவாக இருக்கணும் வெப்சைட்டு, வென் ஸ்க்ரோல் ஸ்மூத் ஸ்க்ரோலிங் ட்ரான்சிஷன் ஃபாஸ்டர் லோட் ஆப்டிமைசேஷன் இ-காமர்ஸ் வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். அது ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. அதை அப்படியே நம்ம போட வேணாம், ஒரே ஒரு சேஞ்சை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். திருப்பி நம்ம கோடெக்ஸ்க்கே வந்துட்டு பேஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா db already created in Supabase and tell me how tell me what values to add in .env. ஸோ இது கொடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்களே இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்னு ஒன்று வச்சுருக்காங்க, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்கில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு நியூ த்ரெட் கொடுத்துட்டு, இது எனக்கு வேணாமே, நான் இங்கே தொட்டுட்டு நியூ த்ரெட் கொடுத்துக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்டை போட்டுக்கலாம். ஸோ கடைசியில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது முடியட்டும் கைஸ். முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட என்ன கிடச்சின்னா அந்த இன்ஸ்டாலேஷன்லாம் டவுன்லோட் பண்ணலாமல் கிடச்சி. நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் எந்த இஷ்யூ ஆனாலும் அது ஃபிக்ஸ் பண்ணி அதுவே ரன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் கோடு அடிக்க ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன கேட்டுச்சுன்னா இந்தமாரி இது கொடுத்து இதை அப்டேட் பண்ண சொன்னிச்சு. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது போட்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சீக்ரெட் உங்கள்கிட்ட காட்டக்கூடாது. பட் அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா சூப்பர்பேஸ் செட்டிங்ஸு அந்த கனெக்ட் காட்டினேன்னா அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்சிபி ஏபிஐ கீஸ் இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி இதை ஃபில் பண்ணி .எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு .லோக்கல்னு போட்டுக்கணும். ஓகே, இங்கே ஓகே அது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ரன் பண்ணி தானே வச்சுருந்தோம், சும்மா அப்படியே ரன்லேயே இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சூப்பராக தான் இருக்குது. லாகின் எல்லாமே கேட்குது. லாகின் கொடுத்தா ஏதாச்சும் ஆகுதா? ஓகே, ஐ மீன் இப்போதைக்கு இந்த எது ஆப் பார் பண்ணியிருக்கு, ஃபூட்டர் பண்ணியிருக்கு. இதை அழுத்துனா இந்தமாரி வருது கைஸ். ஸோ இந்தமாரி 2 இது ஓகே, இந்தமாரி செட்டிங்ஸில் இருக்குது. ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக சொல்லிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன சொல்லுது பார்ப்போம். இன்னும் எனக்கு கோடு அடிச்சுட்டு தான் இருக்கோ? அது இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஐ திங்க் பாருங்க ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வில் லெட் இட் ஃபினிஷ் அண்ட் நான் உங்கள்கிட்ட முடித்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எரர் எதுவும் இருந்துச்சா கேட்டிங்கன்னா எரர்லாம் கிடையாது, எரர் எதுவும் இல்லை. அப்போ நான் லோட் பண்ணி பார்த்தேன். இது இப்படி தான் கைஸ் நம்ம வெப்சைட் இருக்குது. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஓகே,
என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதான் கைஸ் நம்ம அப்ளிகேஷன். நைட் லைட் போட்டிருக்கேன், நைட் லைட்டா? ஸோ கைஸ் இதான் கைஸ் நம்ம அப்ளிகேஷன். உங்களுக்கே தெரியும், ஒரு மினிமலான லுக் அண்ட் ஃபீலில் ஹீரோ செக்ஷனுமே நல்லா இருக்குது, சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் நம்மளோட லேண்டிங் பேஜ். பட் கண்டென்ட்லாம் இரலவெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஹோமாக ப்ராடக்ட்ஸ் போனால் எம்டியாக காட்டுது. மை ஆர்டர்ஸும் எம்டி தான், பிகாஸ் நான் எதுவும் பண்ணல, ஆர்டர் பண்ணல. ஓகேவா? பட் ஸோ ஃபார் ஸோ குட். ஒரு ஸ்டெப்பு இது வந்து எப்போ நம்ம வெப்சைட் வந்து எவ்வளோ இப்போ 100% ஃபுல் ப்ராக்ரஸ்னால் நம்ம வெப்சைட்டு ஒரு ப்ராம்ப்டில் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% நான் சொல்லுவேன் கைஸ். கரெக்டாக 10% ஆர் லெஸ் தான். பட்டு இவ்வளோ ஒர்க்கு நான் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகிருக்கும். பட் ஏஐ வச்சு பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாகவே பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபைன் டியூனிங் பண்ணி நம்ம சூப்பராக கொண்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட்ஸ் பேஜில் போனால் எனக்கு ப்ராடக்ட்ஸே வரமாட்டுது. ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் ஒரு லாக் போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லி காலம் ப்ராடக்ட்ஸ் இமேஜஸ் யூஆர்எல் ஒன்று இல்லைங்குது. ஓகேவா? ஸோ அது என்னன்னு ஃபிக்ஸ் பண்ண பார்க்கும். நம்ம வந்து சூப்பர் பேஸ்க்கு வந்துடுச்சு. டேட்டாபேஸில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா டேபிள்ஸ் வரதுக்கு இங்கே வந்துடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ப்ராடக்ட் இமேஜஸ் இந்த இதுக்கு வந்துடுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் யூஆர்எல்னு இருக்குது, நாட் வெறும் யூஆர்எல். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம இப்போ எங்கே போகணுன்னா இந்த கொரீஸில் தான். ஓகே, இமேஜ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் அப்படின்னு போட்டுப்போம். ஷார்ட் ஆர்டர்னு ஏதோ இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லையே, இஸ் ப்ரைமரி தான் இருக்குது. ஓகே, ஷார்ட் ஆர்டர்னு ஒன்று கிடையாது, அதனால் அதை எடுத்து விட்ருவோம். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இப்போ நம்ம வெப்சைட் வந்து ரீலோட் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு இதுலேயும் காட்டுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணியே நம்ம பார்ப்போம். நெட்வொர்க் போய்க்கோங்க, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, இது ஏன் இங்கே வராதுன்னா, ஏன்னா அது ஏபிஐ கால் கிடையாது. ஆக்சுவலி அது இங்கே மட்டும்தான் வரும். நான் ஒரு தடவை மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்படி வச்சுருவோம். ஸோ அதை நமக்கு எல்லா லாகும் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நான் தப்பான இடத்துல வந்து மாற்றிருக்கேன், அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மித்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தானாகவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ பேக் வந்து வெப்சைட்டை பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து வேறு எரர் வரணும். அட்லீஸ்ட்டு ஆர்டர் வேரியண்ட்டில் வந்து நேம் இல்லைங்குது. ப்ராடக்ட் வேரியண்ட்டில் நேம் இல்லைங்குது. இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கும் நான் காட்டுறேன். இங்கே ப்ராடக்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேமு இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லோட் ஆகுது. ப்ராடக்ட் வேரியண்ட்டில் டைட்டில், ப்ரைஸு. ஸோ ப்ராடக்ட் ஐடி டைட்டில் தான் இருக்குது, நேம் கிடையாது. ஸோ மேபி நேம் தான் டைட்டில்னு வந்துடுச்சோ. ஸோ நேம் எடுத்துகிட்டு டைட்டில்னு போட்டுக்கலாம். டைட்டில். ஓகே, ஐ திங்க் இப்போ பிரச்சனை வருமா? இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்ட்னு இருக்குது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. யாரும் டிஸ்கவுண்ட்லாம் இன்னும் கொடுக்கலை, அது எடுத்துருவோம். இன்வென்ட்ரி அதுவும் கிடையாது. இஸ் டிஃபால்ட் அதுவும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ பார்ப்போமா? ஓகே, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் வேர் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம். காலம் ப்ராடக்டில் வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது.
டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுது. நான் இங்கே ஒரு லாக் போட்டிருக்கேன் தெரியுதா? அந்த லாகில் எனக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்துடுது. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் நம்ம பேஜை. 2 ஆகுது, கம்பைல் ஆகுது. இங்கே ஏதோ ஃபெட்ச் ஃபெயில்டுன்னு காட்டுது கைஸ். ஓகே, என்னன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எரர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ காலம் ப்ராடக்ட் டாட் ஆக்டிவ் அப்படிங்கிறது தான் எரர் வருது. அது இந்த இடத்துலேருந்து தான் வருது. பட் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேனே. ஓ, இங்கே. ஓகே, இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிவிட்றோம். ஓகே, ஃபைனலி ஐ திங்க் நவ் இட் ஷுட் ஒர்க், எந்த இஷ்யூவும் இல்லாமல். ஓகே, எல்லாம் வந்துடுச்சு. இங்கே பார்ப்போம் ப்ராடக்ட் பேஜில். ஐ திங்க் எல்லாம் லோட் ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே இப்படி காட்டுது. ஓகே கைஸ், ஃபுல்லாக லோட் ஆகட்டும். டே வாடா. ஓகே, ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஏன் வரல? கீழே மட்டும் வருது. இருக்கிற ப்ராடக்டே எத்தனை? ஒரு 6-7 தானே. ப்ராடக்ட் போவோம். ஓகே, திஸ் இஸ் பெட்டர் கைஸ். நைஸ். இந்தமாரி இருக்கிறது வந்து பெட்டரு. நான் உங்களுக்கு இமேஜ் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகேவா? நல்லா இருக்குது கைஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி குட். நான் இருங்க இமேஜ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் போட்டால் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலி இமேஜும் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. ஒரு 15% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கண்டென்ட்டு நம்ம எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். ஸோ வாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேஞ்ச் என்ன நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபாண்ட்டு, அதை வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதை வச்சு நான் மாற்றலான்னு நினைக்கிறேன். அந்த ஃபாண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் செரிஃப். ஓகேவா? இந்த ஃபாண்ட்டை நம்ம போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபாண்ட்டை எங்கே போகலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இங்கே இதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இதான் நம்மள்ட்ட காமர் வேன்னு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா காமர் வே அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஹெட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ஃபாண்ட் ஹெட்டிங்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட் பேர் வந்து சம்திங். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்துகிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செரிஃப் தானே? ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட் செரிஃப் தான். அதை கொடுத்துட்டு தென் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டால் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐ திங்க் தட் ஷுட் பி ஃபைன் நினைக்கிறேன். எங்கேயோ ஓகே, ஐ திங்க் இங்கே கொடுத்தா அதே நேமை கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஏன் இங்கே ஒரு மாதிரி எரர் வருது அப்படின்னா, அவைலபிள் வெயிட் மிஸ்ஸிங் வெயிட் மேப்பிங். அவைலபிள் வெயிட். ஓகே, வெயிட் நீங்கள் கொடுக்கலாமோ? 400. ஓகே கைஸ், இப்போ இது முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம வெப்சைட்டோட லுக் அண்ட் ஃபீலை மட்டும் பாருங்கள். ஓகே, ஒரு செகண்ட். இது என்னது? இதுதானே இப்போ ஃபிக்ஸ் பண்ணேன். லோட் ஆகுது கைஸ், ஒரு செகண்டு. லோட் ஆகிட்டு இப்போ பாருங்க கைஸ். இந்த பேஜில் இருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். நான் அதை இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஹோமில் வந்து பார்த்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஸோ ஃபாண்ட்டை வந்து மாற்றி ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், இன்னொன்று இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சூப்பர் பேஸ்லேயே அப்லோட் பண்ணி சூப்பர் பேஸ்லேருந்தே பப்ளிக் URL எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப் எப்படி பண்ணலாம்னு பார்த்தோன்னா, சூப்பர் பேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இங்கே தராங்க. வேர் வி கேன் கிரியேட் S3 பக்கெட். லைக் பக்கெட் அப்படின்னா ஒரு ஃபோல்டர். ஓகேவா? ஸோ AWSல S3 இருக்குது, அதுலேயும் பக்கெட் தான் க்ரியேட் பண்ணுவோம். பட் இது அந்த பக்கெட் கிடையாது, இது வந்து சூப்பர் பேஸில் உள்ள பக்கெட். ஓகேவா?
இது கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, பக்கெட் வந்துடுச்சு. ஒரு செகண்ட் பேக் வந்துக்கிறேன். இங்கே நியூ பக்கெட் கொடுத்து ஜஸ்ட் அதை கிரியேட் பண்ணிட்டு பப்ளிக் கொடுத்தீங்கன்னா எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு செக்யூராக வேணால் பப்ளிக் கொடுக்காதீங்க. அது கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் கொடுத்து உள்ளே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே அப்லோட் ஃபைல்ஸ் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்லோட் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல் எப்படி எடுக்கணும், இங்கே கெட் யூஆர்எல் கொடுத்து எடுத்துக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா 1 MB காட்டுதா. பட் வந்து இது என்னென்னா சூப்பர்பேஸ் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம கெட் பண்ணுறப்ப ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இதில் லோட் பண்ணாலுமே இது எவ்வளோ MB அப்படின்னு பார்ப்போம். சேவ் இமேஜஸ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். இதுவும் 3 MB தான் வருது. பட் அவங்க ஈக்ரெஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆப்டிமைஸ் ஆகி நமக்கு இமேஜஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த யூஆர்எல் எடுத்து இங்கே போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா அது வந்து செட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் இப்படி தான் கைஸ் இருக்குது. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்கொயர் இமேஜஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். பட் நம்ம வெப்சைட் அடிக்கிறப்ப ஸ்கொயராக இல்லை. சாட்ஜிபிடி அந்த கோடெக்ஸ் தந்தப்போ நான் உங்களுக்கு இது காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ பேசிக்காக நான் பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறோம். ஸோ இப்படி தான் அது கொடுத்துச்சு. ஓகேவா? நான் கொடுக்குற இமேஜ் போடுறப்ப இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக இருக்குது. மேலே ஹைட் அதிகமாக இருக்குது, விட்த்து கம்மியாக இருக்குது. ஓகே, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் கார்டில் வந்துட்டு எங்கே இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே ஜஸ்ட்டு ஆஸ்பெக்ட் ஸ்கொயர்னு போடுங்க. இது ஒரு கிளாஸு, அதுவே வந்து பார்த்துக்கும் அந்த டைமென்ஷன்ஸ்லாம். பட் நீங்கள் ஆஸ்பெக்ட் ஸ்கொயர் இது வந்து டைல்வின் கிளாஸ். ஓகேவா? போட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இமேஜ் ஸ்கொயரில் தான் இருக்குது. இந்த கார்டு ஸ்கொயரில் வரப்போ ரெண்டும் சிங்க் ஆகி சூப்பரான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இது போட்டாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் இமேஜஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இமேஜஸ்லாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எல்லாமே அதேமாரி தான் பண்ணேன். எல்லாத்தையும் இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணிட்டு இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு ப்ராடக்ட்ஸு ஃபுல்லாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் வந்து இஷ்யூ இருக்குது கைஸ். எப்படின்னா இது இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்களேன், எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள் இது லோட் ஆகுறதுக்கு. இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு இங்கே இப்போ ஃபஸ்ட்லேருந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்லேருந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். ஸோ இந்தமாரி சில இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பேஜை ஓப்பன் பண்ணால் போக மாட்டுது. ஓகேவா? ஸோ 3 இஷ்யூஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கோடெக்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வரைக்கும் ப்ளைன் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் தான். நான் வந்து இதெல்லாம் பண்ணு, இந்தமாரி ஃபாண்ட்டை மாற்றிருக்கேன், ஓவராலாக பேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா ஆட் மோஷன் டு add scroll in FX. I want the text to be blur in and as I scroll elements should feel alive. Okay, minimal touch only. தேங்க்யூ. ஓகே, மோஷன் ஆட் பண்ண சொல்லிடுவோம். மோஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கோட் அடிக்கிட்டோம். நானும் கொஞ்சம் கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை கொஞ்சம் டைட் பண்ணால் இது நல்லாயிருக்குன்னு தோணுது. இன்னொன்று வந்து இந்த கலரையும் க்ரீனாக மாற்றினா இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹோம் பேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், page.tsx தான் ஹோம் பேஜு. ஓகேவா? நீங்கள் இது முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்.js எல்லாமே ஈஸி தான். எல்லாம் HTML தெரிஞ்சாலே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி. இங்கே ஏதோ இஷ்யூ இருக்குது. இப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஃபிக்ஸ் கொடுத்து பண்ணிடலாம். இதையும் வந்து குவிக் ஃபிக்ஸ் கொடுத்து இப்படி பண்ணிடலாம். இதையும் வந்து குவிக் ஃபிக்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏதாச்சும் மாற்றிச்சா? எதுவுமே மாறல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா இந்த ஆப் பார் வந்து ஸ்டிக்கியாக வேணும். அது வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்கணும். அதுவும் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்டில் போட்டுடலாம். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்போதுமே ஆப் பார் வந்து ஃப்ளோட்டிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் ரிச்சுவல் ஃப்ரெஷ் கிரவுண்டட், அது இங்கே இருக்குது.
ஓகே, அது பிரச்சனை இல்லை. நமக்கு எங்கே அமைக்கணும், டெய்லி ப்ரொடக்ஷன். இங்கே டெய்லி ப்ரொடக்ஷன் இருக்குது. டெய்லி ப்ரொடக்ஷன் டெய்லி ப்ரொடக்ஷன் ஓகே, இங்கே இருக்குது. ஆக்சுவலி இவங்க லூப் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, கேன் ஐ புட், லெட்ஸ் ட்ரை திஸ். கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆக்சுவலி லேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம வெப்சைட் இப்படி தான் இருக்குது. நான் அதை மாற்றிட்டேன். ஓகேவா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் பேஜில் போனீங்கன்னா இதுவும் இங்கே லோடாகி எல்லாமே வருது. அதுக்கப்புறம் வியூ கொடுத்திங்கன்னா கூட நெக்ஸ்ட் பேஜும் லோடாகி வருது. ஸோ இந்த பேஜும் ஓகேவா. அண்ட் இந்தமாரி பை நவ், ஆட் டு கார்ட்டு, இந்த ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு செகண்ட் நான் உங்களுக்கு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மை ப்ராடக்ட்ஸ் போயிட்டு ஏன் வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்குது, எனக்கு நெட்டு ஸ்லோவாக என்னென்னு ஃபஸ்ட்டு தெரில கைஸ். ஆனால் உண்மையாகவே டைம் எடுத்துக்கிட்டு ஃபெயில் ஆகுது ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு பாருங்கள். அது டைம் எடுக்கிறப்பெல்லாம் ஃபெயில் ஆகுது, மற்ற நேரம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னன்னே தெரில. பட் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது வித் இன்டர்நெட்டாக என்னன்னு தெரில. சம்திங் இஸ் கோயிங் ஆன். ஓகே, இன்னொன்று ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நானும் இதுகிட்ட கமெண்ட் சொல்கிறேன், எனக்கு ஸ்மூத் ஸ்க்ரோலிங்லாம் கொடு அப்படின்னு. பட் எப்படி இது என்ன ஒரு ஐடியாவில் பண்ணுதுன்னே தெரியலையே. அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுதா இல்லை என்ன பண்ணுது ஒன்றும் புரிய மாட்டேது கைஸ். பட்டு அவுட்புட் கரெக்டாக வருதா கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு வருது. பட் இருந்தாலும் நமக்கு வேலை அதிகமாக இருக்குது கைஸ். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி அந்தமாரி பண்ணுற மாரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக எவ்வளோக்கு எவ்வளோ பக்காவாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் போடுங்க. ஓகேவா. சரி, இப்போ நான் இதை வியூ கொடுக்குறேன். இந்த பேஜ் வருது. ஆக்சுவலி நான் இதை ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சரி எரர் வருது பாருங்கள். ஆட் டு கார்ட் கொடுக்குறப்ப that okay, there's a unique exclusion on conflict. ஓகே, ஆட் டு கார்ட்டு ஒர்க் ஆகலை, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். மற்றபடி இந்த பேஜெலாம் வருது, அக்கௌண்ட் பேஜ் வருது. இப்போ எல்லா பேஜும் ஒர்க் ஆகுது கைஸ். ஓவராலாக அக்கௌண்ட் போனாலும் ஆர்டர்ஸ் தான் வருதா. அக்கௌண்ட்டுன்னு ஒரு பேஜே கிடையாது அப்போ. சரி, அக்கௌண்ட்னு ஒரு பேஜ் வச்சு அதில் வந்து அவங்க ஷிப்பிங் அட்ரஸ்லாம் காட்டுற மாதிரி வைக்கலாம். அண்ட் இந்த பேஜ்லேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஓகே தான் கைஸ். ஓகே, இன்னும் ஒரு 2-3 செக்ஷன் ஆட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டு அபவுட்டு ஒரு 3 செக்ஷன் ஆட் பண்ணிட்டு முடிச்சிடலாம் கைஸ் வெப்சைட்டையே. இன்னும் இதை வந்து ஆப் பார் வந்து ஃப்ளோட்டிங்காக மாற்றணும். அதையும் நம்ம மாற்றுவோம். லெட்ஸ் சி. இப்போ பைத்தியம் பிடிச்சிட்டு இதுக்கு ஏதோ ஃபெயிலுங்க இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதுன்னே எனக்கு தெரியலையே. பட் ஏதோ அதை ட்ரை பண்ணிட்டு வரணும் கைஸ். நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கோடெக்ஸ் நல்லா தான் வேலை பார்த்துருக்கு. இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது பாருங்களேன். இது ஏதோ ஆக்சசபிலிட்டி விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நான் ஆஃபில் இருந்திருக்கு இவ்வளோ நேரம். ஓகேவா, நான் இது எல்லா எஃபெக்டையும் ஆன் பண்ணுறேன். இது எதோ எஃபெக்ட்டு போல். பட் வாட் எவர், ஆல்வேஸ் ஷோ ஸ்க்ரோல் பார் ஆஃப் பண்ணிடுமா. ஓகே, இந்த எஃபெக்ட் மட்டும் ஆஃப் ஆகிருந்திருக்கு கைஸ். அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வெப்சைட்டை. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நத்திங் இஸ் ஹேப்பனிங் பார்த்தீங்களா. ஆனால் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ். இங்கே பாருங்கள், என்ன கைஸ் இது இப்போலாமா நடக்கும். இப்போ ப்ராடக்ட்ஸ் போகிறேன். இங்கே பாருங்க, ஏதோ நம்ம நேரம் கைஸ். பட் ஆல் குட், இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடலாம் நம்ம. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் கைஸ். மை பேட், அனிமேஷன்ஸ் வேர் ஆஃப் இன் மை டாப். தட்ஸ்
why it wasn't showing, but now it's coming. Okay, please do copywriting all over the website for SEO rich content, uh, because right now all the text content are irrelevant to the website. This is a Siddha oral selling dashboard. Sorry, e-com website. Let's see, guys. ஒரு சார் கைஸ் ஆப் லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிட்டு ஆப் பார் வந்து நான் மாற்ற சொன்னேன். ஆப் பார் வந்து ஸ்டிக்கியாக போட சொன்னேன். அது என்ன போட்டு வச்சுருக்கு தெரில, ஸ்டிக்கியாக இல்லை. மற்றபடி ஆனால் இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் எஃபெக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது நல்லாயிருக்கு. ஓகேவா? அந்த இதில் வந்து நான் வந்து எஸ்இஓ பண்ணுற மாரி நல்லா கண்டென்ட் எழுதி வை அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஃபாஸ்ட் லோடிங்கா, ஃபாஸ்டர் செக் அவுட்டா, ஃபாஸ்டர் ப்ரௌசிங்கா, பில்ட் ஃபார் பையிங்கா, இதெல்லாம் நான் கேட்டேனே. இல்லை வெப்சைட்டை பற்றி எழுதுறானா என்ன இது புரிஞ்சிக்குதுன்னே தெரில கைஸ். ஆனால் ஏதோ வந்து புரிஞ்சிக்க மாட்டேது கைஸ் சரியாக இது. ஓகேவா? நான் அதை என்னென்னு பார்த்துட்டு நான் ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு தான் கொடுக்க போகிறேன். பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் அது கேட்டு தான் பண்ணுறோம் நம்ம. பட் வந்து நம்ம ஐடியா தான் கைஸ். நம்ம இமேஜின் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவுட்புட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் அழகாக லோட் ஆகுது. இந்த ஃபாண்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபாண்ட்டுங்கிறனால தான் அதை நான் வச்சுருக்கேன் இன்னும். மற்றபடி எல்லாம் ஓகே தான் கைஸ். ஸோ இப்போதைக்கு ஆப் பார் ஸ்டில் நாட் ஸ்டிக்கி, அதை மட்டும் நான் சொல்கிறேங்க. இட்ஸ் நாட் இன் த ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அது ஃப்ளோட்டிங் மாதிரி ஆகிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன்னா அதுகிட்ட வந்துட்டு எனக்கு இதை மாற்றி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டென்ட்டையும் லெட்ஸ் சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, இப்போலாம் இந்தமாரி செலக்ட் பண்ணுறப்ப பாருங்களேன், இந்த கலர் ஃபஸ்ட்லாம் எல்லா வெப்சைட்லேயும் ப்ளூ கலர் தானே வரும். அதெல்லாம் மாறி இருக்குது கைஸ். அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி போடலான்னா சின்னதாகிட்டு அக்கௌண்ட்டும் போடாமல் ஜஸ்ட் அதை இது பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ ஒர்க் ஆகிட்டுருக்கு கைஸ். ஸோ நான் என்ன சொன்னேன்னு பாருங்கள், நான் சாட்ஜிபியில் போய்ட்டு எனக்கு இந்தமாரி கண்டென்ட் கொடுனாலும் அது கொடுத்துச்சு. அந்த கண்டென்ட் எடுத்து இதுகிட்ட கொடுத்து இந்தமாரி போடுப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போயாச்சும் போடுதா பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ இதான் கைஸ் நம்ம வெப்சைட். இப்போதைக்கு நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா 2-3 செக்ஷன் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை ஆட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரே மாரி இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றுவோம் நம்ம. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நல்லாவே வந்திருக்கு. அண்டு ஆப் பாரும் மாற்றிருக்கோம். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்து பிளரின் எஃபெக்ட் இதை பாருங்கள், அந்த எஃபெக்ட்லாம் வருதுன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ பேசிக்காக திஸ் இஸ் குட். அண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இதெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஐடியா இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கு. ஐ மீன் இந்த செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும், இதில் உள்ள கண்டென்ட் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் செக்ஷன் இங்கே கீழே வைக்கணும், அதை ஃபாஸ்ட்டாக்கணும். அதுக்கப்புறம் ஃபூட்ரை கொஞ்சம் மாற்றணும், சிடிஏ மாற்றணும், கான்டாக்டஸ் செக்ஷனு, அபோட்டஸ் செக்ஷனு அதெல்லாம் வைக்கணும். டெஸ்டிமோனியல்ஸ்லாம் அழகாக்கணும் இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்து பை பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறாங்க, அந்த ஃப்ளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே வியூ கொடுக்கவா? ஸோ
இப்போ ப்ராடக்ட் பேஜிங் வந்துட்டாங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல ஆட் டு கார்ட் வைக்கலாம்லே, அங்கன்னா கார்ட்டுக்கு ஆட் ஆகிற மாரி வைக்கலாம். இல்லை வியூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த ரெண்டரிங்லாம் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டான ஏன்னா இருக்கிறது 6 ப்ராடக்ட்டு, அதுவே இவ்வளோ ஸ்லோவாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் கைஸ். ஓகேவா, இதுவும் ஃபாஸ்ட்டாக இங்கே வருதா. ஸோ இந்த பேஜ் நல்லாவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம அழகாக ஷோ பண்ணுறோம். பை நவ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுவோம் கைஸ் வெப்சைட்டை. மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஓவராலாக. பட் இட் ரெக்வயர்ஸ் டியூனிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு இந்த ப்ராக்ரஸ் வந்து காட்டுறேன். ஹலோ 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 கைஸ். இப்போ வந்து நம்ம இது வந்து இந்தமாரி தான் இருக்குது நம்ம வெப்சைட்டு. இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபாண்ட் வந்து இந்த வெப்சைட் செட்டே ஆகலை ஃபஸ்ட்டு. ஆனால் என்ன பண்ணேன், ஃபனல் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபாண்ட் எடுத்து ட்ரை பண்ணேன். ஓகேவா, இது நல்லா இருக்கிற மாரி இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் வந்து என்ன பண்ணேன்னா ஃப்ளோக்குள்ளே போயிட்டேன் கைஸ். ஃப்ளோக்குள்ளே போயிட்டு இந்த பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு நான் பார்த்த கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்லாம் தேடிட்டு இருந்தேன். நேற்று வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா, அதனால் கொஞ்சம் என்ன பண்ணேன், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி பட்டர்ஃப்ளை இமேஜஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், எனக்கு சாட்ஜிபியில் போய்ட்டு எனக்கு இதேமாரி பட்டர்ஃப்ளை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொன்னது இருக்குது பார்த்தீங்களா. அந்தமாரி சொன்னோன்னே எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துச்சு. நான் க்ரியேட் பண்ணி இந்தமாரி வந்துச்சு, அப்புறம் இன்னொரு தடவை க்ரியேட் பண்ணி இந்தமாரி வந்துச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் இங்கே வச்சுருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த பட்டர்ஃப்ளை எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே தெரியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரேம் என் ஃப்ரேம் வேணும். ஓகேவா, ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். என்னோட ஐடியா என்னென்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த விங்ஸை மட்டும் ஆடுற மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணேன். ஓகேவா, அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா நம்ம மறுபடியும் ஒரு 4-5 ட்ரை பண்ணேன், வரவே இல்லை சத்தியமாக. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு பாருங்கள், இதுவும் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துட்டேன். ஸோ இது ஸ்டார்ட் ஃப்ரேமே, இது என் ஃப்ரேம். அதனால் இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இதுக்கு வீடியோ ப்ராம்ப்ட்டு நான் சார்ஜிபிலிட்டியே வாங்கிட்டேன். எனக்கு வந்து 2 ஃப்ரேம் இருக்குது, நான் எப்படி அதை வந்து அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதுவும் அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துச்சு. அந்தமாரி சூப்பராக பண்ணு, ஸ்லோ மோஷனில் பண்ணுற மாதிரி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துச்சு. நம்ம அனிமேட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ அதோட அனிமேஷன் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ எனக்கு இன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஏன் வந்து இந்த பட்டர்ஃப்ளை நம்ம ப்ராடக்ட் மேலே உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு தென் வந்து அதை இப்படி மாற்றினேன். அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்டை நான் மாற்றி விட்டேன். எப்படின்னா உங்களுக்கு இதில் வரனா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இந்த பேக்ரவுண்டை மாற்றி விட்டுட்டு மறுபடியும் இதேமாரி இதில் உட்கார வைச்ச மாரி பண்ணேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, 2 உட்காந்துக்கிறது. அதனால் அதை எடுத்துகிட்டு திருப்பி நமக்கு ஸ்டார்ட் ஃப்ரேம் என் ஃப்ரேம் கிடச்சிட்டா. ஸ்டார்ட் ஃப்ரேம் இந்த பட்டர்ஃப்ளை, என் ஃப்ரேம் வந்து இது 2 உட்காந்துக்கிறது. அதனால் இந்த பட்டர்ஃப்ளை தான் அந்த டூத் பேஸ்ட்டில் போய் உட்கார மாரி அழகாக செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக ரெண்டுமே அலைவாக இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வருது. ஓகேவா. இந்த ரிசல்ட்டில் ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒன்று தான் போய் உட்காருது, இன்னொன்று அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிது. பட் இது வந்து மச் பெட்டராக இருக்குது. ஓகேவா. இன்னொன்று ஆக்சுவலி இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்டு இதோட பேக்ரவுண்டும் அந்த பட்டர்ஃப்ளை பேக்ரவுண்டு சேமாக இருந்துச்சுன்னா இன்னும் அவுட்புட் பாருங்கள். இந்த பேக்ரவுண்டு பாருங்கள் ஒயிட் ஆகிடுதா. அந்த பேக்ரவுண்டு சேமாக இருக்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ போதும், அதெல்லாம் இன்னும் பண்ண டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எங்கே போடலாம் அப்படின்னா இந்த செக்ஷனில் போடலாம், ஹீரோ செக்ஷனில் ஒரு வாரமாக போடலாம். எப்படின்னா இந்த இது இருக்குது கைஸ், இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஹீரோ செக்ஷன் எடுத்துகிட்டு போடலாம் அப்படிங்கிற மாரி யோசித்து பிளான் பண்ணேன். தென் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நிறையா இருக்குது, அதனால் இதையும் கம்மி பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோ செக்ஷனை மட்டும் மாற்றலாம், மற்ற செக்ஷன்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் அதை மாற்றி உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ ஃபாண்ட்டை இது இல்லை, இன்னொருத்தர் ரீலோட் ஆகும். ஃபாண்ட்டை மட்டும் மாற்றினோன்னே நமக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்கள். லுக் அண்ட் ஃபீல் மட்டும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாரி ஒரு அவுட்புட் வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அந்த இதையே மாற்றிடுவோம். ஹீரோ செக்ஷன் போய்ட்டு Ctrl+Shift+Z கொடுத்துட்டு 3, 2, 1. ஓகே பார்த்தீங்களா, இது மச் சிம்பிளர், மினிமல் அண்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு பர்சனலி. அதனால் நான் வந்து இதை அப்படியே வச்சுக்க போகிறேன். தென் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம், வீடியோ கொஞ்சம் மாற்றுவோம். பட் ஓவரால் ஹீரோ செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எல்லா செக்ஷனும் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் வருது நமக்கு. ஓகேவா கைஸ். இன்னும் கொஞ்சம் இதில் என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணணும். எதுனா டெஸ்டிமோனியல் செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணால் ஹோம் பேஜ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மறுபடியும் மேலேருந்து வரேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம்.
ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த எஃபெக்டை மட்டும் பார்க்கலான்னு தான் நான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஓகே, அழகாக எல்லாமே ஜூம் இன் ஆகுது நல்லா, விச் இஸ் குட். ஸோ ஃபார் ஸோ குட். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எனக்கு இதுக்கப்புறம் இதில் வேலை பார்க்குற போதும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த இந்த ஹீரோ செக்ஷன்லேயோ இல்லை இந்த ஹோம் பேஜ்லேயோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராடக்ட் ஃப்ளோ பை பண்ணுறது, அந்த ப்ரைஸு இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆர்டர்ஸ்லாம் எடுக்குது, அதெல்லாம் அழகாக டேபிளில் ஸ்டோர் ஆகுதா, எல்லா ப்ராசஸும் கரெக்ட் ஆகுதா, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி ஸ்டைலிங்க்கு வருவோம். பட் இப்போதைக்கு ஸ்டைலிங் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகிட்டு. ஓகேவா கைஸ்? உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட்டு இருந்தே நல்லாயிருக்கா, இது நல்லா இருக்கான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ கைஸ் என்னென்னாச்சுன்னா, இப்போ நம்மளால் ஆட் டு கார்ட் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. பட் இப்போ அதை ஒர்க் ஆகிட்டு. எப்படின்னா, இங்கே நான் அதை சொன்னேன் இந்த எரர் வருது ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், அதை ரெக்கார்ட் பண்ணால் எங்கே போச்சுன்னு தெரியல அந்த ரெக்கார்டு. பட் இப்போ ஆட் டு கார்ட் ஒர்க் ஆகுது, விச் இஸ் ஃபைன் அண்ட் குட். ஸோ I'll just remove all the cart and refresh once. இது ரிஃப்ரெஷ் பண்ணி திருப்பி அதெல்லாம் போயிட்டான்னு பார்ப்போம். ஓகே, எம்டியாக தான் இருக்குது. இப்போ கார்ட் எம்டியாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா, என்ன சொல்ல போகிறேன், இந்த ப்ராடக்ட் இதுலேயே எனக்கு ஆட் டு கார்ட் பட்டன் ஐன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆட் பட்டன் இன் ப்ராடக்ட் கார்ட் டு add the cart button. Like icon ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க கைஸ். ஐகான் பட்டனாக எனக்கு ஆட் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும். பட் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு ரெஃப்ரெஷ் கூட பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் திஸ் கை, பட் லெட்ஸ் சி. இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இந்த நீட்டுக்கு போனாவே நல்லாயிருக்கும். ஏன் இங்கே நிற்கிதுன்னு எனக்கு புரியல. இந்த டெக்ஸ்ட்டை சொல்கிறேன். பட் ஓகே, கண்ணுக்கே தெரில, கவர் பண்ண தான் தெரியுது. ஏன் இங்கே இவ்வளோ கேப்பு? இது 2 லைன் வரதுனால அது ஓகே தான் கைஸ். ஓகேவா? பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் கார்டுக்கு போயிடலாம். ப்ராடக்ட் கார்டில் இந்த பட்டன். ஸோ நான் என்ன பண்ணி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சாட்ஜிபிட்டி வந்துக்கிறேன். சாட்ஜிபிட்டி நம்ம லைக் எல்லா விஷயத்தையும் அதுகிட்டே சொல்லலாம். மேக் தி ஆட் டு கார்ட் விசிபிள் பெட்டர். ஓகேவா? என்று கொடுத்துரும் கைஸ். சாட்ஜிபிட்டி ரெஸ்பான்ஸ் சீக்கிரமாகவே கொடுத்துரும் நமக்கு. அதனால் அப்படியே நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபிக்ஸுங்குது. ஓகே, இது பெட்டராக இருக்குது. ஐ மீன் இது பெட்டராக தான் இருக்குது. சரி கைஸ், இப்போதைக்கு இதை வச்சுப்போம், அப்புறம் பார்த்துப்போம். வியூனா இது, ஆட் டு காட்டினா இது, ஆட் டு காட்டாக ஆகுது. ஏன் ஆடிங்லே ஆட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு செகண்ட், அந்த கோடு எங்கே இருக்குது நான் பார்க்குறேன். கைஸ், இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன்னா உங்கள்கிட்ட, நம்ம எனக்கு அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகிட்டா லேப்டாப்பே ஸ்லோ ஆகிட்டா தெரில. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, அந்த டோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஆன்டி கிராவிட்டியில் கொடுத்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடு. ஏன்னா அந்த டோஸ்ட் நம்ம வெப்சைட் தீமுக்கு ஏற்ற மாரி இல்லை, அதுக்கப்புறம் அது கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். இது ஃபாஸ்ட்டாக முடிச்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம ஆக்சுவலாக 2 AI டூலை வச்சு வைப் கோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடியுது, விச் இஸ் குட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் பேஜ் ஒரு யூசர்ஸ் கேன் சி த ப்ரொஃபைல்.
அண்ட் ஆட் ஆர் அப்டேட் த அட்ரஸஸ். எப்படின்னா நான் அக்கௌண்ட் பேஜ் மாரி ஒன்று கேட்டேங்க. இந்த அக்கௌண்ட்டை தொட்டால் அந்த அக்கௌண்ட் பேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா மை அட்ரஸ் கொடுத்தாலும் அதாவது அக்கௌண்ட் கொடுத்தாலும் மை அட்ரஸ் தான் போகுது. அதனால் இது கொடுத்துட்டு எனக்கு அதில் வந்து அட்ரஸ்லாம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் செக் அவுட் கொடுக்குறப்ப அதே அட்ரஸ் எனக்கு ஃபெச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பண்ணிடுச்சு கைஸ். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேங்க எல்லாத்தையும். ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் காணா போயிடுது கைஸ். இப்போ கூட காணா போயிருமா இல்லை இருக்குமானே தெரில எனக்கு. ஒரு மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ பாருங்க சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகுதுன்னு எல்லாமே வருது. பட் இஃப் ஐ ரிஃப்ரெஷ் அது வரமாட்டுது. ஸோ அப்போனா சேவ் ஆகலன்னு தான் அர்த்தம். அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கோடெக்ஸ்டே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் ஐ சேவ் தி அட்ரஸ் ஐ எம் கெட்டிங் டோஸ்ட் தட் இட் இஸ் saved, but when I refresh it's not coming, please check. ஓகேவா, இதுட்டு இதை கொடுத்துருவோம். நம்ம வேறு எதனா டாஸ்க்கு ஆன்டி கிராவிட்டியில் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட் நான் இதை பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அது ஒரு இஷ்யூ தான் சொல்லுது ரீலோட் பண்ணுறப்ப. அது ஃபிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சேவ் பண்ண அட்ரஸ் எல்லாமே இங்கே காட்டுது கைஸ். ஸோ இப்போ என்ன சால்வ் பண்ணால் இங்கே நிறைய அட்ரஸ், அதனால் எனக்கு டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஓகே, அது பிரச்சனை. டெலீட் பண்ணுற ஆப்ஷன் ஓகே, இட்ஸ் குட் டு ஹேவ், நாட் அ நீடு இப்போதைக்கு. ஆடு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை கைஸ். அது டெலீட் ஆப்ஷன் கூட இட் வில் பி ஓவர் டூயிங், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் ஹோமுக்கு வந்துட்டு நம்ம ஆன்டி கிராவிட்டிட்ட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துருவோம். எனக்கு இதுமாரி இருக்குது, விச் இஸ் ஃபைன். இது ஓகே தாங்க கைஸ். எனக்கு இது இன்னும் அழகாக்கலாம், பட் இப்போதைக்கு இது போதும். ஓகே, ஆல்ரைட் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாவில் வந்து மை ஆர்டர்ஸ் வந்து காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபூட்டரை கொஞ்சம் அப்டேட் பண்ண சொன்னேன். ஏன்னா லாகின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் மை ஆர்டர்ஸ் காட்டணும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஃபூட்டரையும் பார்த்தீங்கன்னா அழகாக அப்டேட் பண்ணியிருக்கு கைஸ். இதெல்லாம் ஓகே, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. ஓகேவா கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்ட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ஓகே தான், எல்லாமே ஓகே தான் இப்போதைக்கு. இப்போ பேக் வந்துடும். நான் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ப்ராடக்ட் ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் ரேசர் பே ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ரேசர் பே க்ரெடென்ஷியல்ஸ் நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். லாகின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் மோடில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவல் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோட்லேயே வச்சுக்கோங்க டெஸ்டிங்க்கு. நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷனாக இருக்கிறப்ப நமக்கு வந்து இதாக இருந்தால் போதும். ஓகேவா. இப்போ டாட் அண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணும்னா ரேசர் பே கீ ஐடியும் ரேசர் பே சீக்ரெட்டும் தான் வேணும். ஸோ அந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டா போதும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பேமெண்ட்லாம் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா கைஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கேருந்து எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ராபபிளாக நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. எம்ஐடி ஓனர் எவ்ரிதிங் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் அங்கே வந்துக்கோங்க. ஓகே, அங்கே வந்துட்டு வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் ஏபிஐ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. வெப்புக்கும் நம்ம போடலாம், பட் இப்போதைக்கு வெப்புக்கு வேணாம். நம்ம டேரெக்டாக வந்து ஏபிஐ வந்துடுவோம். வெப்புக்கு போடுவேன், ஏன்னா நான் வந்துட்டு வெப்புக்கு போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போ தான் ஆல்ரெடி என்கிட்ட ஏபிக்கு இருக்குது. நான் ரீஜெனரேட் கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு காட்டிட்டேன். ஏன் ஏபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் ரீஜெனரேட் கொடுத்துட்டு அந்த ஏபிக்கு நான் எடுத்து போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். ஓகேவா. ஸோ இங்கே தான் கீ எடுக்கணும். ஓகே கைஸ், இங்கே ஆக்சுவலி இப்போ கீ டெஸ்ட் ஏபிஐக்கினே போட்டிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நான் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி கொடுத்துட்டு இங்கே வந்து என்னோடய இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ நீங்கள் இதையும் வந்து உங்கள் என்வில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணல, ஆல்ரெடி அங்கே போட்டுட்டேன். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இங்கே வேலை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம நேராக என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு சொல்லிடலாம் ஐ ஹாவ் ஆடட் தி ரேசர் பே கீ secret in ANV, so do the integration. ஓகேவா. அதை வந்து போட சொல்லிடுவோம். போட சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா கைஸ். ஸோ இது வந்து பண்ணிட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது எப்படி என்னென்ன பண்ணுதுன்னு. ஓகேவா கைஸ்.
ஸோ அது ஃபுல்லாக முடிச்சிடும். இப்போ ஒன் டைம் சூப்பர் பேஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரொம்ப நாளாச்சு அதை ஓப்பன் பண்ணி. கைஸ் கோட் அடிக்கிறது எவ்வளோ ஈஸி ஆகிட்டு போயிருங்க. ஜஸ்ட்டு இதுகிட்ட சொன்னேன், அவ்வளோதான் கைஸ். ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். பே வித் ரேசர் பே லாகின் பண்ண சொன்னிச்சு. லாகின் பண்ணி தான் இருக்கானா, இந்த பட்டன் ஏன் மாறலன்னு தெரில. ஸோ இதில் டம்மி கார்டெலாம் இருக்குது கைஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்துக்கோங்க, ரேசர் பே விசா கார்டு அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். டெஸ்ட் விசா கார்டு ஓகேவா. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம எதுனா அது ஒர்க்கு பாருங்க, இந்த நம்பரை எடுத்துகிட்டு வெப்சைட்டுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எனி ஃபியூச்சர் டேட் இப்போ வந்து 28/05/26 அப்படி கொடுத்துட்டு இது என்ன நம்பர் வேணால் போட்டுட்டு சேவ் திஸ் கார்டு ஓகேவா. நோ தேங்க்ஸ். இப்போ வந்து எனக்கு ஓடிபி வருதா, அந்த ஓடிபி வந்து நான் கொடுக்குறேன் 432306. சப்மிட் ஆகிட்டு அவ்வளோதான் கைஸ், சக்ஸஸ்னு இது வந்து டெஸ்ட்டு தானே, அதனால் அது கேட்கும் சக்ஸஸாக ஃபெயிலியரானு. சக்ஸஸ் ஆகிட்டுனா சக்ஸஸ் ஆகிட்டு நம்மளோட இதுக்கு போயிடும் ஓகேவா. இது முடிஞ்சிட்டா ரீடைரக்ட் ஆகுதா. இப்போ பாருங்கள், இங்கே டெஸ்ட் மோட்னு காட்டுது பாருங்கள். இப்போ ஆக்சுவலி இது கம்ப்ளீட் ஆகணும். ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டுன்னு சொல்லுது. ஆர்டர் இதுக்கு வந்து இதாகிட்டு ஆர்டர் பேஜுக்கு. ஸோ எல்லாமே இங்கே முடிஞ்சிட்டா இப்போ இங்கேயும் செக் பண்ணிக்கணும். ஆர்டர்ஸ் பேஜில் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டான்னு பார்த்துக்கணும். ஆக்சுவலி இங்கே முடிஞ்சிச்சு பாருங்கள், ரேசர் பே ஆர்டர் ஐடி எல்லாமே வருது பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, வேலை முடிஞ்சிச்சு கைஸ். இதாங்க கைஸ் ரேசர் பே இன்டெகிரேஷன். இன்னொரு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் லைவ்லாம் வச்சு. பட் இவ்வளோ தான் கைஸ், சிம்பிள் as that. நம்ம வெப்புக்கு போகிறது எப்படி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இதில். அது இன்னும் கொஞ்சம் செக்யூர் ஆக்கும். ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ வெப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு யூஆர்எல் வேணும். ஸோ அதனால் நமக்கு வந்து வெப்புக் செட்டப் மட்டும் ரேசர் பேக்கு வந்து அப்புறம் டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர்ஸ்லாம் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அந்தமாரி டீட்டெயில்ஸ் பார்க்க ஒரு அட்மின் ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டேட்டா பேஸை பார்த்தோன்னா இப்போதைக்கு ரோல்னு ஒன்று எங்கேயுமே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ரோலுங்கிற இதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ ப்ரொஃபைல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், பட் ப்ரொஃபைல்ஸ் எங்கேயாச்சும் யூஸ் ஆகுதான்னு கேட்டால் ஆகிடணும். எங்கேயும் இங்கே பாருங்கள் டேட்டாவே இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரோல் வந்து போட்டு ப்ரொஃபைல்ஸில் தான் ரோல் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ரோ கொடுக்கக்கூடாது, இன்சர்ட்டை காலம் கொடுத்துட்டு ரோல் அப்படின்னு கொடுத்துட்றேன். மித்த எல்லாமே காலம் டைப் மட்டும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம ரோல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம தலைவரான கோடெக்ஸ்ட்டை போய்ட்டு நான் வந்து இந்தமாரி ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அவங்க சைன்இன் பண்ணுறப்ப புது யூசர் க்ரியேட் ஆகிறப்ப ப்ரொஃபைல் ஆட் பண்ணிடு, ரோல் வந்து கஸ்டமர் இல்லைனா யூசர்னு போட்டுரு, அட்மின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்கள மட்டும் அட்மினாக போடுற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தென் வந்து அட்மின் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு அதெல்லாம் பார்க்குற மாரி ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா கைஸ். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரோல் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது கிளிக் பண்ணி காப்பி டேபிள் ஸ்கீமா கொடுத்துட்டு காப்பி ஆகிட்டு பேக் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஐ ஹாவ் திஸ் டேபிள் ஆல்சோ, ஸோ ப்ளீஸ் ஆட் திஸ் in so it will contain role as well, because we want to create a admin screen where we show the dashboard and list of orders that we received, and we should be able to change the order status there. ஓகேவா கைஸ், இது போட்டுட்டு now when new user signs in, just add
ரோ இன் ப்ரொஃபைல் வித் யூசர் ரோல். ஓகேவா கைஸ், என்ட்ரு கொடுத்துட்டோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து நம்ம ஆன்டிகிராவிட்டிக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா கைஸ், நம்ம ஆன்டிகிராவிட்டியில் கொடுத்தோம். அது எப்படி பண்ணியிருக்கு பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்க கைஸ், அழகா. நல்லா ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியல கைஸ், ரொம்ப ஸ்டக் ஆகுது. ஸோ பட் இப்படி தான் கைஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அட்மின் ஸ்க்ரீனை பாருங்கள் கைஸ், அட்மின் ஸ்க்ரீனில் இதுமாரி செக்ஷன் அது அட்ரஸ் மட்டும் இங்கே ஷோ ஆக மாட்டுது. பட் ஓகே கைஸ், மித்தபடி இந்த ஸ்க்ரீன் ஓகே எனக்கு இப்போதைக்கு. நம்ம ஸ்டேட்டஸ்லாம் மாற்றிக்கலாம், எல்லாம் மாற்றிக்கலாம், எல்லாமே ஒர்க் ஆகுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபஸ்ட்டு 6 ப்ராடக்ட்ஸ் என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் போல் ஆட் பண்ணேன். டோட்டல் பார்த்திங்கன்னா 11 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு லுக் அண்ட் ஃபீல் நல்லா வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கலரு அதை ஆட் பண்ணணும், கொஞ்சம் பெரிய ஹைலைட் ஆகி தெரியுதுல. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடம் சூப்பராக இருக்குது, இந்த இதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, இல்லைனா இந்த குவிக்லிங்ஸுக்கு ஃபுல்லாக கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் இதுதான் கைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டே. நமக்கு என்ன தான் தந்தாலும் நமக்கு ஒரு டிசைன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப இந்த மாரிலாம் சேஞ்சஸ் பண்ணுறப்ப நமக்கு வெப்சைட் கொஞ்சம் பாப்பப் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. சரி கைஸ், நான் இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு வரேன். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ண முடியல கைஸ், ரொம்ப க்ராஷ் ஆகுது. இப்போ எப்போ க்ராஷ் ஆகுனே தெரில. அதனால் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து இந்த பேஜில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நம்ம ஒரு சீக்ரெட் வெப்சைட் அப்படின்னா, சீக்ரெட்லாம் கிடையாது கைஸ், இதை பார்த்து மேஜிக் யூஐ டிசைன். ஓகேவா. நான் எப்போதுமே வெப்சைட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்து இதுலேருந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்ப்பேன். ஸோ இந்த தடவை நான் அதுலேருந்து எடுத்தது தான் இந்த பிளரின் எஃபெக்ட். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எப்படி அழகாக பிளர் ஆகுதுன்னு. முன்னாடி அது வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் வரும். ஓகேவா. இப்போ கொஞ்சம் அழகாக பிளர் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. பார்த்தீங்களா. இப்போ மேலே போய்ட்டு வந்தாலுமே அந்தமாரி பிளர் ஆகும். ஓகேவா. அந்தமாரி நம்ம இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் அனிமேட் பண்ணுறது மூலயமா நம்ம வெப்சைட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான இதுக்கு போகுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக. வாவ். ஸோ இது எப்படி போகிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க. பட் இப்போ பாருங்கள் எப்படி அந்த பிளரின் எஃபெக்ட்லாம் வருது அப்படிங்கிறது வருது, எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுது, ஏன்னே தெரில கைஸ், கடுப்பாகுது. பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்களா, இது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த ரியாக்ட் டெக்ஸ்ட் அனிமேட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேவா. ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த டெக்ஸ்ட் இருந்தாலும் அதில் இந்தமாரி போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து இந்தமாரி அனிமேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ நான் எப்போதுமே மேஜிக் வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்னென்ன காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து வெப்சைட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் லைவாக. இங்கே பார்த்தீங்கன்னா H2 தான் இருக்குது. அண்ட் வந்து இப்போ நாங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலே எனக்கு வந்து இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த செக்ஷன் தான் நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறோம். கம்பைல் ஆகுது. ஓகே, நத்திங் இஸ் ஹேப்பனிங். கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் அனிமேட் போட்டுக்கணும். ஓகேவா. டெக்ஸ்ட் அனிமேட் இதை பாருங்கள், அது இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கனால அது எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா. நம்ம ஒரு டைம் இது வந்து இம்போர்ட்டும் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். இப்போ இம்போர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்க்குறேன், அது இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள் லோட் ஆகுது மேலே. இப்போ லோட் ஆகிட்டு இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த செக்ஷன் வரப்போ பாருங்கள், இந்த செக்ஷன் இல்லை, அது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வருது. இப்போ நான் இப்படியே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு வந்து இந்த லைனை எடுத்து விட்றேன். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து டிலே வந்து இவ்வளோ இருக்குது. ஸ்பேனு பை கேரக்டர் இருக்கா, கேரக்டர்னால் 1/1 வரும். பிளர் என்னன்னா பிளர் என்ன ஆகும். ஓகேவா. இதுமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போதைக்கு இதுக்கு வந்தால் போதும், மித்த இதுக்கும் வர நான் ரொம்ப டூ மச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. இப்போ இதுக்கு மட்டும் எனக்கு வர வைக்கணும் மாதிரி தோணுது, நான் அதுக்கு வர வச்சுக்கிறேன் கைஸ். ஐ திங்க் வெப்சைட் இஸ் ஓவர் ஃபைனலி. ஏன்னா இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு மைண்டில் வர மாட்டேது. ஐ ஃபீல் திஸ் இஸ் ப்ரிட்டி மச் குட் பிகாஸ் எனக்கு தோன்ற எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், கம்ப்ரஸ் பண்ணிட்டேன் வீடியோவை, ஸோ தட் வெப்சைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வந்து இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயாச்சு. எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப மட்டும் ஸ்லோவாக இருக்குது, அதை மட்டும் கவலைப்படாதீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் வெப்சைட் நான் லிங்க் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு, மை ஆர்டர்ஸ் அட்மின் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ ஆக்சுவலி நம்ம டெஸ்ட்டில் தான் இருக்குது ரேசர் பே. அதை வந்து லைவில் போகணுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஏபிஐ கீ மட்டும் தான் மாற்றணும், வேறு எதுவும் மாற்றணும் அவசியமே கிடையாது. ஸோ அதை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா லைவ் ஆயிரும், நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை புஷ் பண்ணிவிட்டு வெர்சலில் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு டொமைன் நான் காட்டுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ புஷ் பண்ணிடலாம். கிட்டுக்கெலாம் கமெண்ட்லாம் போடணும் அவசியமே இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துலேயே பண்ணலாம். இங்கேயே ஜென்ரேட்னு ஒரு பட்டன் காட்டும், அது கொடுத்தீங்கன்னா கமிட் மெசேஜ் ஜென்ரேட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் புஷ் பண்ணிங்கன்னா அது போதும் நமக்கு. சிலமே புஷ் பண்ணோன்னா சிங்க் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெர்சல் வந்துடுங்க. வெர்சல் வந்துடுச்சு. மெயினாக இது என்ன ரெப்போவில் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட இதுக்கு தான் வரணும். நீங்கள் ஆடு நியூ கொடுத்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு கைஸ். இதுவும் புஷ் ஆகிட்டுருக்கு, இது லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆகிட்டு ஆடு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்டில் இப்போ நம்மளோட புதுசாக அப்லோட் பண்ணதெல்லாம் காட்டுங்க பார்த்தீங்களா, என்னோட காட்டுதா? ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் லோட் ஆகுது கைஸ். ஓகே, இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எதுவுமே பண்ண வேணாம். ஐ திங்க் ஒரு ஃபோல்டர் நம்ம உள்ளே போடணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா எடிட் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் தொட்டுக்கோங்க, ஏன்னா இந்த ஃபோல்டரில் தான் நமக்கு நெக்ஸ்ட்.js ஆப் இருக்குது. தானாகவே வந்துடுச்சு எல்லாமே. நீங்கள் டெப்ளாய் கொடுத்துடலாம். இப்போ தானாக டெப்ளாய் ஆகிடும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 எரர் வந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணலையே, இதை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அண்டு அல்டிமேட்லி பாஸ் ஆகிடுச்சு. இப்போ டொமைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா delatic.versal.app. ஓகே, ஃபெயில் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் நம்மளோட இதை கொடுக்கல, என்விரான்மெண்ட்ஸை கொடுக்கல. ஸோ அதை நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அது எங்கே கொடுக்குறதுனா ப்ராப்ளம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். என்விரான்மெண்ட் வேரியபிள், ஆட் என்விரான்மெண்ட் வேரியபிள். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அங்கே ஃபைலே ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அப்படியே அலைக்க கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ஃபைலை கொடுத்துருங்க. ஓகே, நவ் சேவ். போய் ரீடிப்ளாய் கொடுத்துருங்க. ரீடிப்ளாய் கொடுத்துட்டு I'll just wait for this to complete. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சு இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு லோடு மட்டும், ஏன்னா எல்லாமே டவுன்லோட் ஆகும் இல்லையா, அதனால் இப்படி ஆகுது, ஸ்லோவாகுது. பிகாஸ் we have to download all these files and everything ஃபஸ்ட்டு லோடில். பட் வெப்சைட் ஹாஸ் been deployed guys. உங்களுக்கே தெரியும், எல்லாமே லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணல, தமிழில் மாற்றலாம். தமிழில் மாற்றினா எரர் வரும். பட் ஐ வில் ஜஸ்ட் நோ ஐ ஹவ் டு சேஞ்ச். லெட்ஸ் கோ டு ப்ராடக்ட்ஸ். எல்லாமே ஒர்க் ஆகுது கைஸ். ஓகேவா? ஆட் டு கார்ட் ஆடட், பைக் கொடுக்குறப்போ லாகின். ஓகே, ஃபுல்லாக முடிச்சாச்சு கைஸ். நான் வந்து கிளைண்ட்டிட்ட காட்டிட்டு சார் என்ன சொல்லாருன்னு பார்த்துட்டு வில் ஹவ் டு மேக் ஃபியூ சேஞ்சஸ் ஹியர் அண்ட் தேர். அதுவும் ஏ வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதாங்க கைஸ், எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக வைப் கோட் பண்ணி ஒரு பக்காவான இதை கொண்டு வந்திருக்கோம். நான் டெஸ்டிமோனியல் செக்ஷனும் நான் அதுகிட்ட தான் கேட்டேன். யார்கிட்டனா இதுகிட்ட, எனக்கு பியூட்டிஃபுல்லாக மூவ் ஆகிட்டுருக்கிற மாரி எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் செக்ஷன் கொடுன்னு இதுகிட்ட தான் கேட்டேன், கோடெக்ஸ்ட்டு தான் கேட்டேன். எனக்கு கொடுத்துருக்கு கைஸ். ஓகேவா? நான் எதுவுமே பண்ணல. பட் சில பல சேஞ்சஸ் நான் பண்ணேன். ஐ வுட் டேக் கிரெடிட் ஃபார் தேட். இங்கே நான் இந்த கலர் மாற்றினது, இந்த கலர் மாற்றினது, இந்த கலர் ஓகே, சிரிக்காதீங்க, அதுமாரி தான் நான் பண்ணேன். ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 லிங்க்கு தான். அது அக்கௌண்ட் வரல, ஏன்னா அக்கௌண்ட் இன்னொன்று எதோ காட்டும், மை ஆர்டர்ஸ் காட்டும். ஏன்னா நம்ம லாகின் பண்ணதை காட்டும். பட் இட் இஸ் குட். நான் என்ன பண்ண, லாகின் பண்ணி பார்ப்போமா? ஓகே, லாகின் பண்ணுறோம். லாகின் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ் திஸ், பட் யூ கைஸ் கேன் see everything over here. கைஸ், வெப்சைட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கைஸ், ஃபைனலி கம்ப்ளீட்டட் கோடெக்ஸ்
கோட்டா ஆர் வாட் எவர் இது இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கோட்டா காலி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அண்ட் வெப்சைட்டும் முடிஞ்சிட்டு நம்ம பார்த்தோன்னா எல்லாமே பண்ணியாச்சு. டார்க் மோட், லைட் மோட், ஒரு வாட்ஸ்அப் பட்டன், எவ்ரி திங் இஸ் தேர். பக்காவாக முடிச்சாச்சு கைஸ். ஸோ இதாங்க guys இந்த வீடியோக்கு ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. கிளைண்ட்டை காட்டி வேலையை முடிச்சிட வேண்டியதான். ஸோ டெப்ளாயும் பண்ணியாச்சு. டொமைன் போடலாம், ஈஸியாக போடலாம். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். பட் நம்ம இன்னும் டொமைன் வாங்கலை, அதனால் இப்போதைக்கு இப்படியே தான் இருக்க போகுது. பட் டொமைன் ஈஸியாக போட்டுடலாம். வெர்சல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதாங்க நம்ம வெப்சைட்டு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். until then bye.